மதுபான கடைகளில் இனி ரசீது கட்டாயம் என்று டாஸ்மாகினுடைய நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப மதுபான விற்பனைக்கு ரசீது கட்டாயம் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்க தொடர்பான விவரம் என்ன? நிச்சயமா குட்பால், அதாவது இந்த மது விற்பனைக்கு ரசீது கட்டாயம் என்று ஏற்கனவே டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு அறிவுரை வழங்கியிருந்தது. இந்த நிலையில மதுபான சில்லறை விற்பனை கடைகள்ல விற்பனையின் போது நுகர்வோர் விரும்பி கேட்கக்கூடிய மதுபானங்களுக்கு அதற்கு உண்டான ரசீதுகள் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது சுற்றறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. மதுபான சில்லறை விற்பனை கடைகள்ல நுகர்வோர்களுக்கு மதுபானங்களை விற்பனை செய்யும் பொழுது அப்போது மட்டும்தான் அதனை ஸ்கேன் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதுபானங்களை முன்கூட்டியே ஸ்கேன் செய்து வைத்துக் கொண்டு விற்பனை செய்யக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறது. தவறான செயல்பாடுகளை கண்காணிக்க தவறக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் முழு பொறுப்பாளர் மட்டுமல்லாமல் அவர்கள் துறை ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது முன்வைத்திருக்கிறது. மாவட்டங்களில் இயங்கி வரக்கூடிய மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் முழுமையாக இதனை செயல்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் சுற்றறிக்கை மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை விடுவதற்கான முக்கிய காரணமே குறுஞ்செய்திகள் வாயிலாக பெறப்பட்ட விற்பனை புள்ளி விவரங்களுக்கும் கையடக்க கருவி வாயிலாக பெறப்பட்ட புள்ளி விவரங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் எழுந்ததை தொடர்ந்துதான் இந்த சுற்றறிக்கையை டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். எனவே முறையான ரசீதை வழங்கப்பட வேண்டும். டாஸ்மாகிலிருந்து நேரடியாக மது வாங்கும் போது மட்டும்தான் அதை ஸ்கேன் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு அறிவிப்புகள் இந்த சுற்றறிக்கை மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. கோபால், நன்றி சிவா, உங்கள் விவரங்களுக்கு.